நான் வந்து மைக்கை கனெக்ட் பண்ணிக்கிறேன். இப்படி பண்ணுறேன். ஐயோ மாற்றி பண்ணுறேன். ஓகே. ஐயோ இப்படி இல்லையா? ஓகே. நான் இன்றைக்கி வந்து ஃபஸ்ட் டைம் விலாக் எடுக்க போகிறேன். எனக்கு தெரியாது, உண்மையை ஒத்துக்கிறேன். எனக்கு விலாக்லாம் எடுக்க தெரியாது. பட் திஸ் டைம் இதை ஒன்று ட்ரை பண்ணலாம். சும்மா வெளியில் போகிறேன் ஃபேமிலியோட. அது வந்து எப்படி இருக்குது என்ன ஏதுன்னு உங்களுக்கு காமிக்கலான்னு எடுத்துகிட்ருக்கேன். ஸோ வெயிட் பண்ணுங்கள். ஓடு. இது வந்து ரியோ பேண்ட்ஸ். நீங்கள் அஜியோவில் வாங்கலாம். இது என்னோடய அக்கா எனக்கு கொடுத்தா. எல் சைஸ். இது வந்து ஒரு மாதிரி ஸ்ட்ரெச்சபிள் பேண்ட்ஸ், ஜெக்கின்னு சொல்லுவாங்களே அந்த மாதிரி பேண்ட்ஸ். இது போடுறதுக்கு நல்லாயிருக்கும். கொஞ்சம் பென்சில் ஃபிட் மாதிரி இருக்கும். ஆனால் இப்போ இதுலேயே வந்து நிறையா ஸ்டைல்ஸ் வருது. பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக இருக்கும். நீங்கள் ஆன்லைன் அஜியோவில் வாங்கினீங்கன்னா. பிராண்ட் ரியோ, சைஸ் எல். எல்லுக்கு ஆகிட்டுனா இது வந்து கொஞ்சம் ஸ்ட்ரெச்சபிள்ன்றனால, ஸ்ட்ரெச்சபிள்னா கூட நான் சின்னதாக தானே போடணும். சரி பரவாயில்ல. இதை நான் வந்து உங்களுக்கு ஸ்டைல் பண்ணி காமிக்கிறேன். இது கூட வந்து இந்த பஞ்சு மிட்டாய் கலர் ஷர்ட் வந்து நான் போடப்பேன். இது கைண்ட் ஆஃப் லினன் ஷர்ட் மாதிரி இருக்கும், நல்ல ரோஸ் கலரில். ஸோ இதுதான் எடுத்துகிட்டு வந்தேன். வெளியில் அதிகமாக போக மாட்டேன். 2 நாள் ரெஸ்ட் எடுக்கலாம் அக்கா வீட்டில் அப்படி தான் வந்தேன். இங்கே வந்தால் வந்து அக்கா நைட்டி தான் வந்து போடுவேன் யூஸ்வலாக. எல்லாருமே அப்படி தானே, அக்கா வீட்டுக்கு வந்தால் அவங்க ட்ரெஸ்ஸஸ் தான் போடுவோம். ஸோ இது வந்து சும்மா ஒரு அவசரத்துக்கு எடுத்துகிட்டு வந்தேன். ஸோ அதை தான் இன்றைக்கி ஸ்டைல் பண்ண போகிறேன். வாங்க பார்க்கலாம். ஹேசலுக்கு கூட என் அக்கா பையனோட ஷர்ட், அவன் வந்து வளர்ந்துட்டான். அவனோட குட்டி குட்டி ஷர்ட்ஸ் எல்லாம் வந்து எடுத்தாச்சு. எனக்கு இதே பொழப்பு. ஆக்சுவலி கடையில் போய் வாங்குறத விட அக்கா வீட்டிலலாம் சுட்டு போடுறது பயங்கர சுகமாக இருக்கும். அதனால் இந்த ஷர்ட்டும் ஒரு ட்ரௌசர் தான் பிளான் பண்ணியிருக்கேன். ஹேசலுக்கு கேர்ள் ஹேர் இருக்குல்ல, ட்ரௌசர் தான் அவளுக்கு அழகாக இருக்கும். ஸோ ஸ்டைல் பண்ணிட்டு காமிக்கிறேன். சரி வந்துட்டு எங்கே தான் வெளிச்சம் நல்லாயிருக்கு. ஐயோ நான் என்னோடய மேக்கப் பேக் எடுக்கலை. எல்லோரும் என்னோடய போட்டாக்ஸ் ஹேரோட டீட்டெயில் கேட்குறீங்களே, போடுறேன். ஷர்ட்ஸ் வந்து எனக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும். எங்கே போனாலும் ஷர்ட்ஸு. ஃபீடிங் டைமில் கூட எனக்கு ஷர்ட்ஸ் ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருந்தது. முன்னாடியுமே நான் அப்படி தான் சொல்லியிருக்கேன்ல, பாய் கட்லாம் பண்ணி சுற்றிட்டுருப்பேன் ஊரில் அப்படின்னு. இது வந்து எல்லோரும் லிங்க் கேட்டாங்க. ஆனால் இது வந்து மேக்ஸ் பேகு. எங்கள் அக்கா கிட்டேருந்து நான் மேக்ஸ் தானே இல்லையா, சாரி ஆன்லைன்லேயே வாங்கினேன். ட்ரெண்ட்ஸில் வாங்கின பேகாக நான் வந்து நல்லா இருக்குன்னு வாங்கிக்கிட்டேன். வாட் இஸ் இன் மை ஹேண்ட்பேக் எல்லோரும் கேட்பாங்க. இந்த ஹேண்ட்பேக்குள்ளே இருக்கிற குப்பையெல்லாம் உங்களுக்கு நான் எப்படி காட்டுறது? ஒரு நாள் அதை கூட காமிக்கிறேன். பட் இப்போது நான் வந்து என்னோடய மாய்ஸ்சரைசர் கேப் இல்லை, இருந்தாலும் நான் அதை தூக்கிச்சுட்டேன். புதுசாக ஒரு சீரம் சொன்னாங்கன்னு சொன்னல, அந்த சீரம் நான் இன்னும் வாங்கலை. இந்த மீன்ஸ் வாங்கிட்டேன், யூஸ் பண்ண ஆரம்பிக்கல, வச்சுருக்கேன். இன்றைக்கி ஆரம்பிக்கலாம்னு நினச்சேன், மறந்துட்டேன். என்னெல்லாம் நான் எடுத்துகிட்டு வந்தேன் அப்படின்னா, மேக்கப் ரிலேட்டடாக ஒன்றுமே எடுத்துகிட்டு வரவில்லை. ஒரு ஐப்ரோ கரெக்டர், அப்புறம் ஒரு லிப்ஸ்டிக், ஒரு ஐலைனர், அவ்வளோதான். ஐலைனர் போட மாட்டேன், சும்மா பொட்டு வைக்கிறதுக்கு, சும்மா வெளியே போகிறதுக்கு இவ்வளோ தான். அக்கா வீட்டில் இருந்துட்டு என்னை வெளியில் பார்த்தீங்கன்னா நான் பைத்தியக்காரி மாதிரி சுற்றிட்டு இருப்பேன் இங்கேயும். அட ஹெலன் நீங்களா அப்படின்னு சொல்கிற அளவுக்கு. அதை என்னை கண்டுபிடிக்கவே உங்களுக்குலாம் ரொம்ப கஷ்டமாக இருக்கும். நீங்கள் என் அக்காவை பார்க்குறீங்க, அவளுக்கு கூச்ச சுபாவங்க. நாங்களாம் முன்னாடி 3 பேர், நாங்கள் அந்த காலத்தில் நாங்கள் 3 பேர். எங்கள் அக்காங்கெல்லாம் கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடி நாங்கள் ஒன்றா வெளியிலலாம் போவோம், ரொம்ப ஜாலியாக இருக்கும். அப்புறம் எல்லாம் கல்யாணம் ஆகி போன பிறகு வெளியில் போகிறப்போ ரொம்ப எல்லாரோட அவைலபிலிட்டியும் பார்க்குறது கஷ்டம். நாங்கள் மோஸ்ட்லி எல்லாருக்குமே ஏதாவது ஒரு ரீசன் இருக்கும். நான் சின்ன அக்கா ஈஸியாக சேர்ந்துருவோம். பெரிய அக்கா வந்து 2 குட்டீஸ் இருக்குது அவங்க வீட்டில். ஸோ அவளுக்கு எல்லாமே மேனேஜ் பண்ண கஷ்டம். அதனால் அவள் அவ்வளோ சீக்கிரம் ஜாயின் பண்ண மாட்டாள். அப்போ நாங்கள் அவளை மிஸ் பண்ணிகிட்டே ஷாப்பிங் பண்ணுவோம். கல்யாணத்துக்கு அப்புறம் ஹஸ்பண்ட்ஸ் கூட வெளியில் போவோம். வெளியில் எங்கே ஸ்டே அந்த மாதிரிலாம் போனால் கூட எங்களுக்கு ஒரு ஃபீலே வராது. ரொம்ப சேடாக இருக்கிற மாதிரி இருக்கும். அப்பா கூட வெளியில் போயிட்டு ஃபோன் பண்ணி நீ வந்திருக்கலாம், இந்த இடம் கொஞ்சம் நல்லா இருக்குது அப்படின்னு தான் பேசுவோமே தவிர அவ்வளோ சோகமாக இருக்கும். சிஸ்டர்ஸ்க்கு கனெக்ட் பண்ணிக்க முடியும்னு நினைக்கிறேன். எங்கே நம்ம வெளியில் போனாலும் சிஸ்டர்ஸ் கூட இருக்கிற மெமரிஸ் இருந்துகிட்டே இருக்கும்ல. நைஸ். எப்போவுமே லிப்ஸ்டிக் வந்து ஒரு டார்க் ஷேடு லிப் லைனர் யூஸ் பண்ணிக்கோங்க. அப்புறம் உங்களோட ஃபேவரட் லிப்ஸ்டிக். அதுவும் இல்லை. ஐயோ லாஸ்ட் டைம் எனக்கு பிரச்சனை என்ன, லைனர் மட்டும் எடுத்துகிட்டு வந்தேனா? இல்லை இருக்கு நல்லா இருக்கா? ஓகே, என்னோட ஷேடு கரெக்டாக. எல்லாரும் வந்து மேக்கப் வீடியோ கேட்டிருக்கீங்க.
குக் பண்ணுறேன். மேக்கப் எப்படி போடுறதுன்னு. ஏய், ஒன்ஸ் நீ ப்ளஷ் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன்னா உன்னால ப்ளஷ் இல்லாமல் வாழவே முடியாது. ஜிகினான் தான் ஞாபகம் வருது. ஸ்கூல்லலாம் வந்து கிறிஸ்மஸ் டைம்லலாம் இந்த டான்ஸ் ஷோலாம் வைப்பாங்களே, அப்போ இந்த மாதிரி தான் இங்கே ரோஸ் கலரில் ஒரு ரவுண்டு போட்டுருவாங்க. ரவுண்டு போட்டு அதில் ஒரு வாட்டி ஜிகினா வச்சு ஒட்டலைன்ட்டு கம்மு ஃபெவிக்கல் போட்டு ஒட்டி பிச்சு எடுக்கிற அளவுக்கு அதை இப்போவுமே நான் இந்த இடத்துல ஹைலைட்டர் போடுறப்போல்லாம் எனக்கு அந்த மெமரி போயிட்டு வந்துடுவேன். அந்த மாதிரி பல இது இருக்குது. பார்த்தீங்களா, இவ்வளோ நேரம் வந்து ரொம்ப இப்போவுமே நீ நல்லா இல்லை அப்படின்னு நீங்கள் சொல்லலாம். பட் ஓகே, எனக்கு ஓகே தான் இது. அவ்வளோதான். இப்போ வேணும்னா நீங்கள் இந்த இதெல்லாம் கரெக்ட் பண்ணலாம். பட் எனக்கு வேணாம், அப்படியே இருக்கட்டும் அப்படின்னு விட்டாச்சு. கனகாம்பரம் பூ மட்டும்தான் கைஸ் மிஸ்ஸிங். இது ஹேசலோட கண்ணாடி நல்லா இருக்கா கைஸ்? ஒரு டிக்கெட் வருது, ஒரு டிக்கெட் வருது உள்ள. இல்லை இல்லை, பயப்பட. அவங்களுக்கும் கூச்ச சுபாவம். எங்கள் வீட்டில் எனக்கு மட்டும்தான் கைஸ் கூச்ச சுபாவம் இல்லை. கிளிப்பு இதாக தான் இந்த இருக்கு, அவ்வளோதான். ஹேர் எங்கள் வீட்டில் யாருக்குமே கர்ல் ஹேர் கிடையாது எனக்கு தெரிஞ்சு. ஆனால் அவளுக்கு இவ்வளோ, அவள் ஹேர் இவ்வளோ நீளம் எப்படி வாழதான் சரியாகும்? இவ்வளோ நீளம் 3 மட்டும் போட்டுமா? 2 மட்டும் போட்டேன், இன்னும் 3ஆவது. இரு இப்படி திருப்பி காமி, உன் கேர்ள்ஸை காமி. அதாவது கேர்ள்ஸை காமி இப்படி. சரி ஹேசல், எங்கே போகிறோம் நம்ம? இதுதான் ஜேடன், நான் உங்கள் தேவா. சிரிடா. இது வந்து புதுசாக ஒரு ஸ்பெக்ஸ் இதில் வாங்கினேன். சாரி, இது புதுசு, வெஸ்ட் சைடில் வாங்கினேன் 500 rupeesக்கு. எனக்கு இந்த கலர் பிடிக்கும். அண்ட் இவ்வளோ பெருசாக பஸ் கண்ணாடி மாதிரி இருக்கிறது ரொம்ப பிடிக்கும். நல்லா இருக்கா? எனக்கு இப்போ எல்லாம் இந்த மாதிரி பேண்ட்ஸ் பிடிக்க மாட்டுது. பட் ஓகே. வரலையா? பை சொல்லப்போ. சரி, நான் இங்கே தான் வந்திருக்கேன். ஏதோ ஷாப் ஈட் நிறையா ஷாப்ஸ் இருக்கா அங்கே. ஸோ இங்கே வந்து different price. This beautiful boy, baby boy. Oh my gosh. எனக்கு அந்த ஓடி வரணும். What's this? குட்டி boy. ஒரு வழியாக ஷாப்பிங் முடிச்சு லேட் நைட் வீட்டுக்கு வந்தாச்சு. இந்த டாப்பில் நான் அங்கே தாங்க வாங்கினேன். நல்லா இருந்துச்சு. ஆனால் ஒன் டைம் தான் போட்டேன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் அதை காணவே இல்லை. வெளியில் நிறையா என்னோட ஃபாலோவர்ஸை மீட் பண்ணேன். அண்ட் என்னோட காலேஜ் சீனியர் என்னோட ஃப்ரெண்ட் ஒருத்தவங்களை மீட் பண்ணேன். என்னடா இது வெளியில் வந்தால் எனக்கு தெரிஞ்ச நிறைய பேர் இருக்காங்க அப்படின்ற மாதிரி இருந்துச்சு எனக்கு. இந்த வீக்கெண்டில் ரொம்ப ரஷ்ஷாக இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த பிளேஸ். வீக் டேஸில் கொஞ்சம் கம்மியாக இருக்கும் கூட்டம். ஸோ இந்த கிண்டி கத்திப்பாரா அந்த பிரிட்ஜுக்கு கீழே இருக்குது இந்த பிளேஸ்.